ஓம் சரவண ஜோதியே நமோ நம. கலிகாலத்தில் நடக்கும் கொடுமைகளை பற்றி சுமாராக ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதவியாச பகவான் அருளிய தீர்க்க தரிசனங்கள். இந்த பிரசுரம் தெய்வீகமானது, படிப்பது புண்ணியமாகும். வேதவியாச பகவானின் தீர்க்க தரிசனங்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதத்தின் தலைவரான வியாச பகவான் அருளிய கலிகாலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். அவர் தம் திருவாய் மலர்ந்தருளிய கருத்துகள். களியிலே திருமணம் மணல் வீடாகும், காவலாம் வேலியே பயிர்களை மேயும், பலசாலி அரசாளும் நிலை வந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், வியாபார நேர்மைகள் காணாமல் போகும், வீடெல்லாம் சோகங்கள் விளையாட்டு ஆகும், குரு சிசிய நெறி தர்மம் அரிதாகி போகும், குளமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும், உள்ளம் உடல் ரெண்டுமே பிஞ்சிலே தீயும், ஊரெல்லாம் பக்தியின் வேடங்கள் மேயும், வஞ்சகர்கள் பக்தியின் பெயரால் நாட்டை நாசப்படுத்துவார்கள், கள்ள கணக்குகளும் கொலை களவு மீறும், கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும். போதும் வியாசரே போதும், களியிலே நான் சீரழிந்து சிதறி விடுவேன் என்று ஒரே வரியில் முடித்து விடுங்கள் என்று பூமாதேவி அலறினாள். இல்லை தாயே, எத்தனை பாவங்கள் களியிலே விளையுமோ அத்தனைக்கும் பல 100 மடங்காக புண்ணியங்கள் நிறையும் புனிதமும் கலியுகத்துக்கே உரித்தாகிறது. கிருதாயுகத்தில் 10 ஆண்டு காலம் தவம் இருந்து பெற்ற புண்ணியம் திரேதா யுகத்தில் 1 வருடத்திலே கிடைத்தது. அதுவே துவாபர யுகத்திலே 1 மாதத்தில் வந்தது. கலியுகத்திலே அந்த பலனை ஒரே நாளில் அடைய முடியும். அஸ்வமேத யாகமோ, அனலிடை நின்று அருந்தவமோ, கானகம் செல்லவோ, காற்றை புசிக்கவோ தேவையில்லை. இறைவனது நாமத்தை பக்தியோடு பூஜித்தலும், முறையாக திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தலுமே எல்லா நன்மைகளையும் கலியுகத்திலே மானுடர் பெற்றுவிட முடியும். அகத்தியர் வழியிலே ஒரு சித்தர் பரம்பரை பூமியிலே தோன்ற போகிறது. அழியாத ஒளி உடம்போடு பல 100 வருடங்கள் அவர்கள் பூமியிலே இருப்பார்கள். மக்கள் எதை செய்யலாம், எப்படி வாழலாம் என்பதை ஞான கோவையாக பாடி வைப்பார். அதையும் மீறி பிணியால் வருந்த போகும் மாந்தருக்கு இந்த பழனி மலையிலே உள்ள அரிய பல தெய்வீக மூலிகைகள் மருந்தாக பயன்படும் என்று கூறி முடித்தார் வியாச பகவான். நன்றி. ஜோதிட சுடர் ஒளி. குறிப்பு: கலியுகத்திலே அந்த பலனை ஒரே நாளில் அடைய முடியும். இதற்கு முன் 3 யுகத்திலும் அடைய முடியாத ஞானத்தை கலியுகத்தில் ஒரே நாளில் ஞானத்தை பெறலாம் என்று வியாச பகவான் சொன்னதின் சாரம். ஓம் அகத்தீசாய நம என்று தூய மனதோடு ஒரு முறை சொன்னால் அகத்தீசரின் சீடர்களாகிய 9 கோடி ஞானிகளும் நம்மை பார்க்கிறார்கள். அத்தனை பேரும் புண்ணியமும் அருள் பலமும் நிறைந்தவர்கள், மேலும் மரணமிலா பெருவாழ்வு பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ஞானிகள் நம்மை அன்போடு நோக்குவதால் நாம் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் பொடி பொடியாகிவிடும், ஞானமும் சித்திக்கும். அதனால்தான் வேதவியாச பகவான் கலிகாலத்தில் ஒரு நாள் பூஜை செய்தாலே பெரும் ஞானத்தை பெற்றிடலாம் என்று மனமகிழ்ந்து அருளியுள்ளார். அகத்தியர் துணை. துறையூர் ஓங்கார குடிலாசான் குருநாதர் தவ திரு ரங்கராஜ தேசிக சாமிகளின் திருவடியை பற்றி கொண்டோர் அடையும் நன்மைகள். பற்றி கொண்டோர் பயனடைவார் பூலோகத்தில். பரமஞானி அரங்கன் நாமம் அறியாதவர்கள் குற்றமுள்ள குருடர் என்று உலகம் கூறும். கூற வேண்டும் உலக மக்கள் அரங்கன் நாமம். நாமத்தை மறந்திடாமல் இருப்போரெல்லாம் நற்கதியும் குருவடியில் சேர்ந்திடுவார். செம்மையான வாழ்வடைய கலியுகத்தில் சிறந்த சிவஜோதியாக ஒளிக்கும் அரங்கன். தவ திரு ரங்கராஜ தேசிக சாமிகளுக்கு ஆசான் அகத்தீசர் தம் சுவடி மூலம் அருளிய ஆசி காண்டம். முருகா, அரங்கா, அகத்தீசா, நந்தீசா, திருமூலதேவா,
ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க.